ஏன் எல்லாத்துக்கும் பிரச்சனை வரல, இளையராஜாவுக்கு ஏன் பிரச்சனை வருது அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கு. எல்லாருக்குமே காப்பிரைட்ஸில் பணம் போயிட்டு இருக்கு. ஐபிஆர்எஸ்னு ஒரு அமைப்பு இருக்குது, இந்தியன் பெர்ஃபார்மிங் சொசைட்டின்னு. அது பாம்பேயில் இருக்குது. அது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இந்த மாதிரியான பாடல்கள் ரைட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவங்க வந்து அது மெம்பராக இருப்பாங்க. 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு மீட்டிங் நடக்கும். அது மாதிரி மெம்பராக இருப்பாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இசையமைப்பாளரும் அந்த ஐபிஆர்எஸ் அமைப்பில் மெம்பராக இருக்காங்க. இளையராஜாவும் ஒரு காலத்தில் அது மெம்பராக இருந்தார். இந்த ஐபிஆர்எஸ் அமைப்பில் நீங்கள் ஒரு படத்தில் பாடல் பயன்படுத்துறீங்க, உங்களுடைய எஃப்எம் ரேடியோவில் அந்த பாடல் பயன்படுத்துறீங்க, உங்களுடைய விளம்பர படத்தில் அந்த பாடல் பயன்படுத்துறீங்க அப்படின்னா நீங்கள் யார்ட்டையும் பெர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஐபிஆர்எஸ்க்கு ஒரு மெயில் போட்டு இந்த பாட்டை நாங்கள் பயன்படுத்துகிறோம், அதுக்கு என்ன அமௌண்ட்னா நீங்கள் உங்களுக்கு அமௌண்ட் அனுப்புவாங்க, உங்களுக்கு என்ஓசி கொடுத்துருவாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. ஐபிஆர்எஸ் அமைப்பில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இசையமைப்பாளர்கள் இருக்கிறாங்க. இளையராஜாவும் இருந்தார். ஐபிஆர்எஸ் அமைப்பு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பணத்தை வாங்கி ஒரு 100 ரூபா வருதுன்னா ஒரு 20 ரூபா தயாரிப்பாளருக்கு, 20 ரூபா இசையமைப்பாளருக்கு, 20 ரூபா அந்த பாடல் எழுதியவருக்கு, பாடியவர்களுக்கும் பிரித்து கொடுத்துரும் ஐபிஆர்எஸ். தேவா, ஏஆர் ரஹ்மான், பரத்வாஜ், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இசையமைப்பாளர்களும் 4 படம் 5 படம் பண்ண இசையமைப்பாளர்களும் கூட அந்த ஐபிஆர்எஸ்ல இருக்கிறாங்க. அவர்கள் பாடல் எங்கே யூடியூப்பில் கேட்டாலும் சரி, ரேடியோவில் கேட்டாலும் அவர்களுக்கு உண்டான ராயல்ட்டி மாதம் மாதம் வந்துகிட்டே இருக்குது. இளையராஜா அதில் இருந்தார். அவருக்கு சில ஏதோ கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு ஐபிஆர்எஸ் எளியிலே வந்துட்டு இப்போ நேரடியாக இவரே ஒரு லீகல் டீமை வச்சு எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்புறாரு. இதுதான் ஐபிஆர்எஸுக்கும் இவருக்கும் உள்ள விஷயம். இப்போ இவரும் ஐபிஆர்எஸ்ல இருந்திருந்தாருன்னா இந்த இஷ்யூ வந்திருக்காரு. அவர் வெளியில் வந்துட்டு எனக்கு அதில் அவர் சில விஷயங்கள் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு வெளியில் வர்றார். இதுதான் மற்ற இசையமைப்பாளருக்கும் இவருக்கும் உள்ள வித்தியாசம். தேவாவாக இருக்கட்டும், பரத்வாஜாக இருக்கட்டும், வித்யாசாகராக இருக்கட்டும், எல்லாருக்குமே காப்பிரைட். நீங்கள் கேட்குற ஃபோனில் கேட்டாலும் சரி, யூடியூப்பில் கேட்டாலும் சரி, ஆப்பில் கேட்டாலும் சரி, எல்லாத்துலேயுமே அதில் வந்து பணம் இருக்குது. ரெண்டாவது